பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாட்களில் நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு பிசாசின் தொந்தரவுகள், சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், மரண போராட்டங்கள், எவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு தூக்கம் வரல, எனக்கு செத்து போயிடணும் போல இருக்குது, தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் யார் தருது? தந்திரக்காரன், அவன் பிசாசு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் given you the authority over every works of the enemyன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய நாமத்தின் அதிகாரம் எல்லாம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் அவனை எளிதாய் ஜெயித்து விடலாம். பாருங்கள், இந்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணுமா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டுமா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பலவீனமாக இருக்காதே, சத்துருவுக்கு இடம் கொடாதே. சத்துருவுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இது நிச்சயமான வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே ஒரு விடுதலையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். சத்ருவின் கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. May God bless you with this wonderful word today. Amen.